எம்மாடியோ, என்னது இது இம்புட்டு வரிசையில நிக்கிறாங்க. அன்னைக்குலயேக்கா இங்கிட்டு பாத்தீங்களாக்கா? ஏண்டி ஓட்டு போடுற இடத்துல வந்து கத்திக்கிட்டு நிக்கிற? ஆட போங்கக்கா, அடிக்கிற வெயில்ல இம்புட்டு நேரம் வரிசையில நின்னு யாரு போடுவா ஓட்டு? சின்ன பொண்ணு அப்படிலாம் சொல்லப்படாது. நம்ம ஓட்டு போடுறது நம்ம கடமைடி. ஆட போடி, அடிக்கிற வெயிலு மண்டைய பொழந்துரும் போடா. இதுல ஓட்டு போடு கீட்டு போடுங்கிட்டு. சின்ன பொண்ணு நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, இங்க வந்து படி. நான் ஊனா பள்ளிக்கூடம் வந்தா படிக்கணும் தான் அர்த்தமா? நாம இப்போ ஒன்றும் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வரலையே, ஓட்டு போட தானே வந்திருக்கோம். அடியே படி படி, நான் பாடம் படிக்க சொல்லலடி. இந்த பிள்ளைங்க பிடிச்சிருக்க சிலேட்டில் எழுதியிருக்கத வந்து படி. அப்படி என்னத்தை எழுதி பிடிச்சுங்க? ஓட்டு போடுவோம், நாட்டை வளர்ப்போம், நமது ஓட்டு நமது உரிமை, நமது கடமை, வாக்களிப்போம், நாடு முன்னேற. படிச்சு புட்டேண்டி. இப்ப தெரியுதா? நாடு முன்னேறணும்னா நம்ம கண்டிப்பா ஓட்டு போட்டே தான் ஆகும். அது நமது உரிமை மட்டும் இல்லடி, நம்மளோட கடமை கூட. நாடு வளரணும்னா கண்டிப்பா எல்லாரும் ஓட்டு போடணும்டி. போடுங்கம்மா ஓட்டு, வெயில் அடிச்சாலும் போய் போடுங்கம்மா ஓட்டு, கண்டிப்பாக ஓட்டு. சரிடி, இப்ப ஓட்டு போட ரெடியா? சரி, வெயில பார்க்காம ஓட்டு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க வரிசை எவ்வளவு நீளம் இருக்கு. அடியே ஏண்டி இப்படி அக்க பொறு பண்ற? பாத்தியடி நாலு முடி. அதான் இவளை கூட்டிட்டு வர வேண்டான்னு சொன்னேன், நீ கேட்கவே மாட்டேன்ட்ட. சும்மா இருடி, நாம விட்டுட்டா இவ ஓட்டு போடவே மாட்டா. அதான் இவளை பிடிச்சி இழுத்துட்டு வந்து. நான் ஒன்னும் சொல்லலடி, அன்னைக்கிலேக்கா தான் இவ வந்தே ஆகணும். அம்புடு கட்சிக்காரங்கிட்டே பணம் வாங்க தெரியுது இல்லட்டி? உன் ஓட்டை போடுறதுக்கு காசு வாங்குறது மட்டும் இல்லாம ஓட்டை போடுறதுக்கு வர மாட்டேன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்க நீ. என்னடி ஆளாளுக்கு ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க? காசு கொடுத்தவன் கூட கண்டுக்க மாட்டான் போல. நீங்க என்ன பாடா படுத்துறீங்க? சரி சரி, இப்ப வந்து அரசியல் என்னடி? இப்ப பாரு, கொஞ்சம் பேர் குறைஞ்சிட்டாங்க, இனிமேல் நாம தான். அதான் ஸ்கூல்ல மரத்தடி நிழல் நல்லா இருக்கேடி. எல்லா பள்ளிக்கூடத்துலயும் பிள்ளைங்க வந்து வேப்ப மரம் வச்சு வளர்த்துருக்காங்கடி. பாரு, நம்ம பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லாம அந்த நிழலே ஓட்டு போட வர நமக்கும் இருக்கு. அதனால நாம அழகா மரத்தடி நிழல்ல இருந்து ஓட்டு போட்டு போலாண்டி. கொஞ்ச நேரம் தானடி. இங்க பாரு, இப்ப நீ ஓட்டு போட வரியா வள்ளியா அதை மட்டும் சொல்லு. வரலன்னா என்னடி பண்ணுவ? இதோ அங்க நிக்கிறாரே போலீஸ்காரர், அவர்கிட்ட போய் சொல்லிடுவேன் பாத்துக்க. நான் வரேண்டி யாருக்கிட்டே சொல்லாதடி. இன்னைக்குலேக்கா நீங்க பாக்குறதுக்கு கெச்சம் டீச்சர் மாதிரியே இருக்கீங்க. பேசாம நீங்க தான் டீச்சர்னு சொல்லி உள்ள விறுவிறுன்னு பேருங்கக்கா. எல்லாரும் விறுவிறுன்னு உள்ள போயிட்டாங்க. நான் தான் கடைசி நிக்கிறேனே. சரி, வந்ததுதான் வந்துட்டோம், நின்னுதான் நின்னுட்டோம், ஓட்ட போட்டு போவோம். எப்பாடா வரிசையில் நின்று ஒரு வழியா ஓட்டு போட வந்தாச்சு. நமக்கு பிடிச்ச சின்னத்துல ஒரு குத்து. இதுக்காக தான் 5 வருஷம் காத்துக்கிட்டு கிடந்தோம். நான் இப்ப போடுற ஓட்டுல தமிழ்நாடு தலையெழுத்தே என்ன ஆக போகுதுன்னு பாரு. அப்பாடா ஒரு வழியா உள்ள வந்து ஓட்டு போட வந்துட்டேன். எந்த பட்டனை அமுக்கலாம், அதை அமுக்கலாமா இதை அமுக்கலாம் தெரியலையே. அவனுக்கு ஓட்டு போடலாமா இவனுக்கு ஓட்டு போடலாமா, 2 பேருக்கிட்டையும் காசு வாங்கிட்டோமே. அதனால என்ன, நமக்கு யாருக்கு தோணுதோ அவனுக்கு ஓட்டு போட்டு போயிருவோம். என்னடா இது, ஆளாளுக்கு ஓட்டு போயிட்டாங்க. நாம தான் கடைசியா போடணும் போல. முன்னாடி எல்லாம் சீல் அடிக்க தானே சொல்லுவாங்க. வர வர இப்படி பட்டன் கொடுத்துட்டாங்க. சரி, இதுவும் நல்ல ஈஸியா தான் இருக்கு. அந்த சின்னத்துக்கு நேரம் அமுக்கணும், இந்த சின்னத்துக்கு நேரம் அமுக்கவா? சரி, வெளியில சொல்லாம ஒரு சின்னத்துக்கு நேரம் அமுக்கிட்டு கீன்னு சத்தம் கேட்டோன்னா வெளியே பார்த்து ஓடிட வேண்டியதான். லோச்சாக் மோச்சாக் போச்சாக். அப்பாடா ஓட்டு போட்டாச்சு. இதுக்காக தானே 5 வருஷம் காத்து கிடந்தேன். காத்திருந்து காலங்கள் போகுதடி. எப்பாடா ஒரு வழியா ஓட்டு போட்டாச்சு. எந்த சின்னத்துக்கு போட்டீங்க அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. எப்பா இந்த ஓட்டை போடுறதுக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. ஏண்டி நீ யாருக்கு ஓட்டு போட்ட? சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுக்கு இம்புட்டு நேரம் இழுவையா? போடி போக்கத்தவளை. அக்கா, கை இல்லாம சட்டை விட்டுருக்க ஏக்கா, முட்டு கீழே துணி போடாத ஏக்கா, நீ யாருக்கு ஓட்டு போட போற? ஏக்கா ஒன்னத்தான் முடிய வச்சு போட்டு வந்திருக்கே ஏக்கா, நீ யாருக்கு ஓட்டு போட போற? ஓட்டு போடுற இடத்துல நின்று வம்பளுத்தனா உன்னை பிடிச்சி ஜெயில வச்சிருவாங்க, வாடி போலாம். என்னது ஜெயிலா? இதோ நானும் வரேன்டி, கூட்டு போங்கடி. என்னக்கா இது இம்புட்டு கூட்டமா இருக்கு, குறையவே இல்ல கூட்டம். இந்த வாட்டி 100% ஓட்டு பதிவாயிரும் போலக்கா. அப்பாடா ஒரு வழியா நாம தான் ஓட்டு போட்டு முடிச்சிட்டோம். இந்த பொண்ணு உன்னை பார்த்து அந்த கட்சிக்கார வர்றான் பாருடி, அவங்கிட்ட நீ காசு வாங்கியிருந்தியா? ஆமா, இதோ நான் சொல்லிக்கிறேன் பதில, நீ கம்முன்னு கிட. எம்மா சின்ன பொண்ணு, வாங்கண்ணே வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வழக்கமா வணக்கம் நாங்க தானேமா போடுவோம். இன்னைக்கு நீ போடுற. எலெக்ஷன் முடியிற வரைக்கும் தானே நீங்க போடுவீங்க, அதான் இன்னைக்கு முடிஞ்சிருச்சே. இனிமே நாங்க தானே போடணும். என்னடி இவ பேசிக்கிட்டு இருக்கா? ஞாபகம் இருக்குல்ல, காசு வாங்கியிருக்க, எங்க சின்னத்துக்கு தானே ஓட்டு போட்ட. என்னென்ன என் மேல உங்களுக்கு என்ன சந்தேகம்? உங்க கட்சிக்கு உங்க சின்னத்துக்கு தானே ஓட்டு போட்டேன். நீங்க தான் கறந்த பால் மேல சத்திய வாங்கிட்டு போயிட்டீங்களே, மாத்த முடியுமா என்ன? நானே பார்த்தேன், மாத்தி கீத்தி போட்டிருப்பியோன்னு சந்தேகம் வந்துருச்சு. சின்ன பொண்ணு மேல உங்களுக்கு சந்தேகமானே? உங்களுக்கு தானே ஓட்டு போட்டேன், உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். அப்ப காது கிழிஞ்சிரும் போல.
என்னடி இவங்க கட்சிக்கா ஓட்டு போட்ட? இந்த பொண்ணு இரு நீ இன்னொரு கட்சிக்காரங்கிட்ட காசு வாங்கினல அவனு வராண்டி. சின்ன பொண்ணு, அம்மா சின்ன பொண்ணு, வாங்க வாங்க தலைவரே, வாங்க வாங்க. அதான் வர்றோம் இல்ல. என்ன தலைவரே முகத்தை இப்படி உருன்னு வச்சிருக்கீங்க? அம்மா நீ எங்க கட்சிக்கு தானே ஓட்டு போட்ட? உன் ஓட்டு வேற உங்களுக்குன்னு சொல்றாங்களே, அது என்ன உண்மையா? தலைவரே சொல்றவன் 1000 சொல்லுவான், உங்களுக்கு தெரியாதா? எங்க அப்பா காலத்துல இருந்தே நாங்க உங்களுக்கு தானே ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன தலைவரே புதுசா என்ன மாறவா போறோம்? இல்லம்மா, நீ இப்படி சொல்ற, ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் நீ இன்னொருத்தங்கிட்ட காசு வாங்கிட்ட அவனுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு கறந்த பால்ல சத்தியம் பண்ணியா? தலைவரே நீங்க தானே சொன்னீங்க யாரு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கங்க, ஆனா ஓட்டை மட்டும் நம்ம கட்சிக்கு போட்டுருங்கன்னு. அதான் தலைவரே அவங்க காசு கொடுத்தாங்க, அதான் தலைவரே வாங்கினேன். ஆனா ஓட்டு நம்ம கட்சிக்கு தான் போடுவேன், உங்களுக்கு தெரியாதா? சந்தேகப்படுத்தீங்களா தலைவரே? என் மேலே சந்தேகப்படுத்தீங்களா தலைவரே? ஏச்சே, வா மேல எனக்கு சந்தேகம் இல்ல, பேசுறவன் அப்படி பேசிவிட்டாமா, அதான் அவன்கிட்ட ஒரு வெட்டு கேட்டு போலான்ட்டு வந்தேன். தலைவரே சந்தேகமே வேண்டாம், இந்த வாட்டி நம்ம கட்சி தான் ஆட்சியை பிடிக்கி. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா ஆமா, நம்ம கட்சி தான் ஆட்சியை பிடிக்கி. சரிம்மா வர்றேன். இப்பதானடி அந்த ஆளுகிட்ட அவனுக்கு ஓட்டு போட்டதா சொல்லி நம்ப வச்சு அனுப்புன. இப்ப இந்த ஆளுக்கு தான் ஓட்டு போட்ட மாதிரி இந்த ஆளுகிட்ட பேசி விடுற. சின்ன பொண்ணு, ஏம்மா சின்ன பொண்ணு, இருங்க 3வது கட்சிக்காரன் யாரா அவங்கிட்ட பேசிட்டு வர்றேன். என்ன அண்ணாச்சி நம்ம தலைவரோட தொண்டை, நீங்க இப்படி லேட்டா இருக்கீங்க, பொறுப்பு இல்லையா உங்களுக்கு? என்னமா சொல்ற? நான் தான் ஒவ்வொரு வேட்பாளரா உள்ள போகும்போது கேட்டு கேட்டு அனுப்புனேனே, உன்கிட்ட மட்டும்தான் சொல்ல மறந்துட்டேன். அந்நேரம் ஒண்ணுக்கு இருக்க போயிட்டேமா. என்னது ஒண்ணுக்கு இருக்க போனதெல்லாம் இவகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் வேளங்காரவே. ஒண்ணுக்கு இருக்காம கட்சிக்காக உழைக்கணும் தலைவரே. ஒண்ணுக்கு முக்கியமா நம்ம கட்சி ஆட்சியை பிடிக்கிறது முக்கியமா? ஒண்ணுக்கு இருக்க நேரத்துல நீங்க எத்தனை வேட்பாளர் சொல்ல மறந்துருப்பீங்க தெரியுமா? என்னடி இவ விட்டா ஒண்ணுக்கு இருந்தத பேனர் அடிச்சு ஒட்டிடுவா போல. இன்னும் கடிக்க போன மேட்ர கட்சிக்கு தெரியப்படுத்திடாத சின்ன பொண்ணு, மேலிடத்துக்கு தெரிஞ்சா அப்புறம் பிரச்சனை ஆயிரும் பாத்துக்க. ஆமா, ஓட்டு எல்லாரும் நமக்கு தானே போடுறாங்க. நமக்கு ஓட்டு போடலன்னா அவங்களுக்கு அந்த விரல் என்னத்துக்கு தலைவரே? வெட்டிட மாட்டோம் நாம. நீ சொல்றதும் சரிதான் சின்ன பொண்ணு. ஆமா, ஒரு சந்தேகம், நீ ஓட்டு நமக்கு தான் போட்டி. ஐயோ 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 தலைவரே, என் பிறப்புல இருந்து என்ன சொல்ல தலைவரே, எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து உங்களுக்கு தானே தலைவரை ஓட்ட போட்டுட்டு இருக்கோம். நீங்க இப்படி என்ன, எனக்கு கோமா இருக்கு தலைவரே. கிணறு தான் உள்ள கழிச்சு தற்கொலை பண்ணிக்கலான் இருக்கேன் தலைவர். சின்ன பொண்ணு, இது கோடை வெயில் கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கு, கிணத்துல எல்லாம் தண்ணி இல்ல, எங்கேயும் விழுந்து விழுந்து தொலைஞ்சிடாத. நான் உன்னையும் நம்புறேன் சின்ன பொண்ணு. ஒண்ணுக்கு இருக்க போன நேரத்துல நம்ம கட்சியோட ஓட்டு குறைஞ்சிருக்கும்னு நினைக்கும். இனிமேல் ஒண்ணுக்கு வந்தாலும் சரி, 2க்கு வந்தாலும் சரி, இந்த இடத்த விட்டு நகராம நீங்க கட்சிக்காக போராடணும் போராடணும் போராடணும். போராடடா ஒரு வாழேந்தடா, போராடடா ஒரு வாழேந்தடா. கிறுக்கி மாவ கிறுக்கி அந்த புழுதுனியே ஆகாச புழு பாக்குறவங்க கிட்ட எல்லாம் அவனுக்கு தான் ஓட்டு போட்டேன் இவனுக்கு தான் ஓட்டு போட்டேன், யாருக்கு தாண்டி ஓட்டு? அதான் எனக்கும் ஒரே சந்தேகமா இருக்குக்கா. ஓட்டுங்கிறது எனக்கு ஜனநாயக உரிமை. நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆயிருவீங்க. எந்த கட்சிக்கு போட்ட? ஆதி காலத்துக்கு கட்சிக்கு போட்டியா, இடையில வந்ததுக்கு போட்டியா, இல்ல அப்பப்ப வந்துட்டு போறதுக்கு போட்டியா, இல்ல புதுசா முளைச்ச கட்சிக்கு போட்டியாடி? ஓட்டு என் ஓட்டு சொல்ல முடியாது. இப்படி பேருக்கிட்டே காசை வாங்கிட்டு நீ நோட்டாவில போட்டிருப்பேன்னு நினைக்கேண்டி. ஓடுங்கம்மா ஓட்டு, ஏதாவது ஒரு சின்னத்தப்பா. நீங்க என்ன சின்னத்துக்கு ஓட்டு போடுறீங்கிறது முக்கியம் கிடையாது, ஆனா கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டிருக்கணும், அதுதான் முக்கியம். ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை மட்டும் இல்ல, நம்மளோட கடமையும் கூட. வாக்களிப்போம், நாட்டை முன்னேற்றுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.